இன்றைக்கான டிவோஷன் உண்மையாயிரு. நீதிமொழிகள் 28:20. உண்மையான மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு நம்ம ஹென்றி பார்சன் குரோவெல் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரை பற்றி பார்க்க போறோம். அவர் சின்ன வயசுலேயே டிபி நோயால பாதிக்கப்பட்டு அவரால் பள்ளி படிப்பை படிச்சு கண்டினியூ பண்ண முடியல. அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. அவர் டிஎல் மூடியோட பிரசங்கங்களை அடிக்கடி கேட்டு அந்த வார்த்தைகள்ல வளர்றவர். இப்படி அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறப்ப அவர் தொடப்பட்டு நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. என்னால பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனா சிறந்த தொழிலதிபரா இருக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாரு. உடனே அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா நான் ஆரம்பிக்கிற தொழில் நல்ல ப்ராஃபிட்டபிளா மாத்தி கொடுங்க, நான் உண்மையாக உங்களுடைய ஊழியத்தை தாங்குவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றாரு. பின்னாடி அவர் இருக்கிற இடம் ஓஹியோ அப்படிங்கிற இடத்துல வசிக்கிறாரு. அங்க குவாக்கர் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய ஓட்ஸ் தயாரிக்கிற ஒரு ஆலையை ஆரம்பிக்கிறாரு. 10 வருடங்களுக்குள்ள அமெரிக்காவில் ஒவ்வொரு வீட்லையும் ஓட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா மாறுது. அவரும் அவருடைய தசம பாகத்தை பொருத்தனை பண்ண மாதிரி உண்மையாக கொடுக்கிறாரு, பல ஊழியங்களை தாங்குறாரு. இன்னைக்கு குவாக்கர் ஓட்ஸ் உலகம் எங்கும் பரவி அநேக பேர் பயன்படுத்திக்கிற ஒரு ஃபேமஸ் பிராண்ட் ஆகுது. ஒரு மனிதன் உண்மையினால் அவனுடைய செய்கைகளும் தொழிலையும் பண்ணா கர்த்தர் கண்டிப்பா அதை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம பைபிள்ல எலியான்னு ஒரு தீர்க்கதரிசியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு ஒரு நாள் சாரிபாத் விதவை வீட்டுக்கு போறப்ப அவருடைய மகன் வியாதியில விழுந்து மரித்து போகிறான். உடனே ஜெபிக்க சொல்றாங்க எலியாவை. அப்ப எலியா ஜெபிக்கிறாரு. இந்த பிள்ளையோட ஆத்மா அவனுக்குள்ள திரும்பி வர பண்ணுன்னு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. கர்த்தர் எலியாவோட சத்தத்தை உடனே கேட்டு பிள்ளையுடைய ஆத்மாவை அவனுக்குள்ள திரும்பி கொண்டு வராரு. இதனை பார்த்த அந்த சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை கர்த்தரின் வார்த்தை அப்படின்னு சாட்சி கொடுக்கறாங்க. எலியாவின் வாயிலிருந்து உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தனால மரித்து போன தன் பிள்ளை உயிர்ப்பித்தது அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களா இருக்கும்படியாக தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. சிறு பிள்ளைகளுக்கு கூட நம்ம எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம தவறா கூடாது. ஒரு பேரண்ட்ஸா வாழ்க்கையில சில நேரங்கள்ல மனுஷன் செய்யும் தவறுகள் பிறருக்கு தெரியாம போகலாம். இந்த உலகத்துல நம்ம செய்யற உண்மைக்கு புறம்பான காரியங்கள் ஒரு நாள் மனுஷர் முன்பாக வெளிப்பட்டு நம்மளை வெட்கப்படுத்திடும். அப்படி வெளிப்படாமையே போனா கூட மரணத்துக்கு பின்பு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நம்ம நிற்கிறப்ப அவைகள் எல்லாமே வெளியரங்கமாகும். எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்று நாம் உண்மையா இயேசுவை தேடுறோமா? அவரிடத்துல ஜெபிக்க வேண்டிய நேரங்கள்ல ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்க வேண்டிய காரியங்கள்லையும் தியானிப்பதிலையும் நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம தொழில்ல, கல்வியில, வருமானத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய காரியத்துல நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையா இருப்போம்னா நம்ம அவரிடத்துல இருந்து பூரண ஆசீர்வாதங்களை கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். அதனால நம்முடைய செய்கைகளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் உண்மையா இருக்க இன்னைக்கு கற்றுக்கொள்ளுவோம். தேவனே, உண்மையாய் வாழ உணர்வை எங்களுக்கு தாரும். ஆமேன்.